நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சுதர்மினா தயானந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவுக்கு கொழும்பில் சொகுசு மாளிகை, ஜெர்மனி வாழ் தொழிலதிபர் அதிரடி அறிவிப்பு. சபாநாயகருக்கு எதிராகவும் பிரேரணை, ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை. வீடொன்றுக்குள் நடந்த பயங்கரம், தாயும் மகனும் கொடூரமாக படுகொலை. பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்காக புதிய கட்டணங்களை அறிவித்த போலீஸ். ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட கடூழிய சிறை, மேன்முறையீட்டு மனுவை மீளப்பெற்ற பிரசன்ன. இனி தொடர்பான விரிவான செய்திகள். மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக அரசாங்கம் வழங்கிய வீடுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளமை அரசியல் மட்டத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்நிலையில் கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை நேற்று அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ள மஹிந்த தங்காலையில் உள்ள தனது கார்டல் இல்லத்திற்கு சென்றுள்ளார். மஹிந்த ராஜபக்ச மீண்டும் கொழும்பில் குடியேற 2 ஆடம்பர வீடுகளை வழங்க நேற்று 2 தொழிலதிபர்கள் முன்வந்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜெர்மனியில் உள்ள இலங்கை தொழிலதிபர் ஒருவர் ராஜகிரிய பகுதியில் உள்ள தனது ஆடம்பர வீட்டை மஹிந்தவுக்காக வழங்க முன்வந்துள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமை அலுவலகத்திற்கு அருகில் உள்ள ஜெயந்தி மாவட்டத்தில் ஒரு ஆடம்பர வீட்டை மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்க மற்றும் ஒரு தொழிலதிபர் உறுதியளித்துள்ளார். இதேவேளை கொழும்பில் ஆடம்பர வீடொன்றை வழங்க சீனா முன்வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேற்று தினம் மஹிந்தவை சந்தித்த சீன தூதுவர் தேவையான அனைத்து விடயங்களை செய்து தருவதாக உறுதியளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் எதிரணி உறுப்பினர்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரு தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் சபாநாயகர் தனது நிலைப்பாட்டை நேற்று முன்தினம் புதன்கிழமை சபையில் தெளிவுபடுத்திய பின்னரே அவருக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் தற்போதுதான் முதன்முறையாக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நாடாளுமன்றத்தில் 1978 எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தில் உப ஜனாதிபதிக்கு எதிராக கூட இவ்வாறு நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிரணிகளின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்காவிட்டால் சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர தனது முடிவை சபாநாயகர் மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் ரஞ்சித் மத்தும பண்டார எம்பி வலியுறுத்தியுள்ளார். தென்னிலங்கையில் வீடொன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் மகனும் கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் கரந்தெனிய கொட்டவெவ பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்றதாக கரந்தெனிய போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொட்டவெள்ள பகுதியைச் சேர்ந்த 75 வயதுடைய ஹகுரு குணவத்தி என்ற பெண்ணும் அவரது 25 வயதுடைய மகன் சத்துரங்க திசாநாயக்கவும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 2 கொலைகளும் ஒருவரால் செய்யப்பட்டதாகவும் சம்பவம் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். கொலை சம்பவம் குறித்து கரந்தெனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கான திருத்த கட்டண அமைப்பை இலங்கை போலீஸ் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டு பயணம் மற்றும் தொடர்புடைய நிகழ்நேர சேவைகளுக்காக போலீஸ் அனுமதி அறிக்கையை பெறுவதற்கு இப்போது 5000 ரூபாய் அறவிடப்படும். ஒளிபரப்பு அனுமதிக்காக கட்டணம் கால அளவை பொறுத்தது. 6 மணி நேரம் வரை 500 ரூபாய், 6 முதல் 12 மணி நேரம் 1000 ரூபாய் மற்றும் 12 மணி நேரத்திற்கு மேல் 2000 ரூபாய். மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பிரதேச போலீஸ் நிலையங்களால் வழங்கப்படும் போலீஸ் அறிக்கைகளுக்கு 500 ரூபாய் வசூலிக்கப்படும். அதே நேரத்தில் உள்நாட்டு நோக்கங்களுக்காக பொறுப்பதிகாரிகளால் வழங்கப்படும் அறிக்கைகளுக்கு ரூபாய் 300 வசூலிக்கப்படும். முறைப்பாடுகளின் நகல்கள் ஒரு பிரதிக்கு 50 ரூபாய் என்ற கட்டணம் அறவிடப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ள 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட கடூழிய சிறை தண்டனையிலிருந்து தன்னை விடுவித்து விடுதலை செய்யுமாறு முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை அவரது சட்டத்தரணி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலிருந்து மீளப் பெற்றுள்ளார். இந்த மனு மாயாதுண்ண கொரையா, குமாரத் ரத்னம், சஜி மகேந்திரன், தமித் கொட்டவத் மற்றும் அமல் ரணராஜா ஆகிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி இந்த மனுவை மீள்பெற்றுள்ளார்.
2025ஆம் ஆண்டு வர்த்தகர் ஒருவரை தொலைபேசியில் மிரட்டி அவரிடமிருந்து 64 மில்லியன் ரூபாய் பணத்தை கேட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுக்கு 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் எமது செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்ற இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.